ஆண்டவரே நாங்கள் குறைவில்லாமல் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொய்யாய் வாழ்ந்து கொண்டிருக்க எங்க வாழ்க்கைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றினீரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அதிகமாய் தாங்க என்று இப்பொழுது கேளுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. உட்காராதீங்க. கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஒரு வைராக்கியத்தோட ஆண்டவரிடத்துல நம்ம ஸ்தோத்திர ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மறவாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைக்கிறவர் கர்த்தர். நம்மளை நினைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல அப்படிப்பட்ட தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திற்கு கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா. நல்ல உற்சாகமாய் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கே மகிமை என்று சொல்லுங்க. நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு கணத்தை செலுத்துங்க. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன். நல்ல உற்சாகமாய் இன்னும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கணத்தை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த வேளையில நீங்க எங்க மேல வந்து இறங்குங்கப்பா. எங்களை தொடுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே உள்ளான மனிதர்களை பலன் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க கேளுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னையும் நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில என்னையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பலப்படுத்துங்க, இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்கப்பா. எனக்கு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆராதனை வேளையில ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க ஆவியானவர். என்னை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால வரங்களினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்தே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே இந்த வேளையில் அக்கினியா இறங்கி வாரும் ஆண்டவரே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. கரங்களை தட்டி பாடுவோமா. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. உற்சாகமாய் கேளுங்க ஆண்டவரே. என்னையும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அக்கினியாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. பெரும் காற்றாக கரங்களை தட்டி பாடுவோமா.
ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை உற்சாகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுவீராக. பலப்படட்டும் அப்பா. அவருடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு இந்த இடத்துல வந்திருந்த எல்லாரையும் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். ரீகாவலவ சதரரி பலவரவலவ ரீகாவலவ சகரி ரிகவலவரவலவ ரியாதர பௌதல ரிகவலவரவ. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுங்கப்பா. ஓ ரீகாவலவ சபனாவை தொடுங்க. சரீரத்தை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை வேளையில ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. நிரப்பும் 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 ஆண்டவரே. ரீகால துரியாந்தர பலவா ரீபலவரவ சபலவரவலவரவ ரீகமலவரவ சந்தர துரியாந்தர பலவரவ ரீகமலவரவ சகதிரி கமலவ. ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவர் செங்கடல் மேல் அசைவாடினவர் இந்த வேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது அசைவாடுவீராக. ஒவ்வொருவர் மீதும் அசைவாடுவீராக. அவருடைய வாழ்க்கையில அசைவாடுங்க. அவருடைய குடும்பத்தில் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு உண்டாகட்டும். ரீபக்கவலவ சந்தரத ரிபலவரவ ரீகமலவரவ. பலப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. ரீகமலவ சந்தரத ரிபலவ. நிரப்பு 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 நிரப்பு. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் 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 பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் எப்பொழுது உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உண்டாவதாக. ரீகல துரி சந்தரத ரிபக்கவலவ ரதுரியாந்தர பலவரவ. தொடுங்க தொடுங்க ஆவியானவரே தொடுங்க. ஆவியானவரே தொடுங்க. ஆவியானவரே தொடுங்க. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ரீகல துரி சந்தரத ரிபலவரவ. நிரப்பும் 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 நிரப்பு. அக்கினியா அக்கினியா. ஓ ரீகமலவர ரிகமல அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுது பற்றி எறிய விரும்புகிறேன் சொன்ன வந்த தேவன். ஓ இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினியை போடுவீராக. உம்முடைய அக்கினியை போடுவீராக. பரலோக அக்கினியை போடுவீராக. ரீகமலவ சந்தரத ரிபலவரவலவ ரிபலவர துரியாந்தர பலவரவ ரிபலவர ரிகமலவ சபலவரவலவரவ ரிபலவர துரியாந்தர பலதுரியாந்தர பலவ. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். மீதியான வேளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சின்னவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லாம் ரெண்டு கரத்தை உயர்த்தி, உம்மை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை, ஹல்லேலூயா, உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது, நீர்தான் எங்களுடைய ஆண்டவர் என்று நாங்கள் நம்பி வந்துட்டோம், நீர்தான் எங்களுக்கு துணை என்று நாங்கள் நம்பி வந்துட்டோம். அப்படியே நல்லா உணர ஆரம்பிங்க. நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி, நீர்தான் எங்களுக்கு அரண் என்பதை ஹல்லேலூயா நம்பி வந்துட்டோம். நீர்தான் எங்களுக்கு கோட்டை என்று நாங்கள் நம்பி வந்துட்டோம். நீர்தான் எங்களுக்கு துருகம் என்று நாங்கள் நம்பி வந்துட்டோம். நல்ல வாய்களை விரிவா தரது. ஹல்லேலூயா, புகழப்படத்தக்கவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்துன்னு சொல்லிட்டாரு. நல்ல பிரஸ்தாபப்படுத்துங்க. நல்ல வாயில தருங்க. நல்ல வாயில தருங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பார். அவர் உங்களை விடுதலை ஆக்குறத உங்களால உணர முடியும். வாலிப பிள்ளைகளை வாயில தருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும். ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் இன்னும் நிரப்பப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. நல்ல வாயில தருங்க. நல்ல வாயில தருங்க. அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. கையை தட்டி கையை தட்டி, ஓ தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை ஹல்லேலூயா சபையை மேற்கொள்ளட்டும், சபையை மூடட்டும். கையை மட்டும் தட்ட தட்ட தட்ட. ஹல்லேலூயா, தேவ மகிமை, தேவ மகிமை சபையின் மேல மூடுவதாக. ஹல்லேலூயா, தேவ ஜனத்தை ஹல்லேலூயா பலனடைய செய்யக்கூடிய வல்லமை, பலனடைய செய்யக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை மட்டும் தட்டி, தெய்வமே யாருக்கோ அல்ல எனக்குன்னு சொல்லுங்க. யாருக்கோ அல்ல எனக்கு. பத்திமையை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் இறங்க வந்திருக்கிறார்.
எத்தனை பேருக்கு அந்த இரக்கம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த இரக்கம் வேணும்? நீங்க இருக்கிற இடத்துல அந்த இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கரத்தை உயர்த்தி இரக்கமே, இரக்கமே. அல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கைகளை தட்டிடுமா? ஆராதனை உமக்கே,
எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவரே, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. அப்படியா? நம்ம அப்படி சொல்ல போறோம். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆமாவா இல்லையா அப்படின்னா நல்லா ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளை காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபையாய் சுகத்தையும் கையை தட்டவங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையை தட்டி நல்லா இருக்கும் போதே கையை தட்டிருங்க. நல்லா கண்ணு இருக்கும் போதே பைபிளை படிச்சிருங்க. நல்லா கால் இருக்கும் போதே ஓடி வந்துருங்க. நல்லா தொண்டை வாய் இருக்கும் போதே நல்லா துதிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். சங்கீதம் 34:6 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும், அண்ணன் அவர்களுக்கும், அக்கா அவர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், அருமையான பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் சந்தித்தார், சந்தித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் சந்திப்பார். அவர் யாரை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை சந்திக்கிற ஆண்டவர், சந்திக்கிற ஆண்டவர். 1996 ஆகஸ்ட் 15 மத்தியானம் 1:30 மணி அளவில் இயேசு என்னை சந்தித்தார். பிறந்தலேருந்தே கிறிஸ்தவன் தான், பிறந்தலேருந்தே பாஸ்ட் பையன் தான். ஆனால் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு சரியான உறவு இல்லை. பாஸ்ட் பையனுக்கும் என்ன தேவைப்படுது? மனம் திரும்புதல் தேவைப்படுது. பிறந்தலேருந்தே கிறிஸ்தவனா இருந்தா ஹல்லேலூயா, அவனுக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை என்றல்ல, ஸ்தோத்திரம், அவனுக்கும் மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் பேசின அந்த பிரசங்கியார் சொன்னார், இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை சந்திப்பார். கர்த்தருக்கு நீ தேவை, உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் என்று சொன்னார். நான் திரும்பி பார்த்தேன், இவர் யாருக்கோ பேசுகிறார் என்று நான் நினைத்து கொண்டேன். மறுபடியும் 2வது முறை வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை யாருக்கோ அல்ல, உனக்கு என்று சொன்னார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த வசனத்தை யாருக்கோ சொல்றாருன்னு நினைச்சா, யாருக்கோ அல்ல, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார், உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். எனக்கு பேசட்டுன்னு யாரெல்லாம் வார்த்தையை ஹல்லேலூயா வெல்கம் பண்றீங்களோ அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஹல்லேலூயா 30, 60, 100 பலன் தரக்கூடிய ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தை மாறும். காதே ஸ்வனாந்தரத்தை அதர பண்ணுனா உங்க வாழ்க்கைய அதர பண்ணுமா, அதர பண்ணாதா? கையை தட்டி சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். சொல்லுங்க, இந்த வார்த்தை பேசுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வார்த்தை உங்களுக்கு தான், வசனம் உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை 2 காரியம் சொன்னேன். எப்பொழுதுதான் நீங்கள் நானும் ஆராதனைக்கு வருகிறோமோ அந்த 2 காரியத்தை நீங்கள் நானும் செய்யணும். நம்பர் 1, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு. அழகா அக்கா அனௌன்ஸ்மெண்ட் டைம்ல சொன்னாங்க, சபைக்கு எப்படி வாங்க? அவங்க தானே சொன்னாங்க, சபைக்கு எப்படி வாங்க? நேரமா வாங்க. 2 காரியம் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். ஒழுங்கு, ஒழுக்கம். ஒழுங்கு அப்படின்னா ஆர்டர். சொல்லுங்க, ஒழுங்கு அப்படின்னா என்னது? பேசலாமே, எல்லாரும் பேசலாமே, கமான் ப்ளீஸ். ஒழுங்குனா என்ன? ஆர்டர். ஒழுக்கம்னா என்ன? டிசிப்ளின். நாம எத்தனை மணிக்கு ஆராதனை? நம்ம சபை ஆராதனை 8:30 மணின்னு நீங்க நேரம் குறிச்சிட்டா, நீங்க வரீங்களோ நாம வரமோ இல்லை, உங்களை என்னையும் சந்திக்க இயேசு வந்து விடுகிறார். ராமன் சொல்லுங்க, நாம விருந்தினருக்காக காத்திருப்போமா அல்லது விருந்தினர் நமக்காக காத்திருப்பாங்களா? பேசாதவங்க எல்லாம் பேர் எழுதி பாஸ்டர் சொல்ல போறாங்க.
நாம விருந்தினருக்காக காத்திருப்போமா? இவன் வேற அப்பப்ப கப்ப கொண்டாரானா, மக்களுடைய பார்வை வேற கப்புக்கே போகுது. சொல்லுங்க, நாம விருந்தினருக்காக காத்திருப்போமா, விருந்தினர் நமக்காக காத்திருப்பார்களா? ஒத்துக்கொள்றவங்க கையை உயர்த்துங்க. அப்படின்னா இந்த ஆராதனையில கெஸ்ட் யார் தெரியுமா? நீங்கள் நானும் ஆராதிக்க வந்த நம்முடைய ஆண்டவர் தான் கெஸ்ட். அவரை நீங்கள் நானும் காக்க வைக்க கூடாது. அவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அப்படின்னா நானும் அவரை சந்திக்க வந்திருக்கிறேன். அவர் என்னை சந்தித்து எனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் என்றால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆர்வமா வந்திருந்தா அந்த அற்புதம் இங்க நடக்க ஆரம்பிக்கும். அந்த அற்புதங்க நடக்க ஆரம்பிக்கும். அந்த அதிர்ஷ்டம் நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டவங்களுக்கு இது நடக்கட்டுன்னு நான் சொல்றேன். கையை தட்டவங்களுக்கு இது நடக்கட்டுன்னு சொல்றேன். அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்துட்டுன்னு சொல்லிட்டாரு. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஐபிஎஸ் சபையில என் ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறார். உணருங்க, உணருங்க, அனுபவிங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. அவர் உங்களை சந்திக்கிறார். கையை தட்டி கொண்டிருக்கிற போது அவர் உங்களை சந்திப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் இயேசு உங்களை சந்திப்பார். இப்பதான் சொன்னேன், யாருக்கோ அல்ல. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நினைச்சேன் இந்த பிரசிங் யாருக்கோ பேசுறார். இரண்டாவது முறை வார்த்தை வந்தது, தம்பி இந்த வார்த்தை யாருக்கோ இல்ல, உனக்குன்னு நீட்டினாரு கைய. அந்த நீட்டின அந்த கை எனக்கு நேராய் வந்தது. ஒரு அதிர்ச்சி. அப்படின்னா வார்த்தை எனக்கு தான், மறுரூபம் எனக்கு தான், மாற்றம் எனக்கு தான், ஆசீர்வாதம் எனக்கு தான், நன்மை எனக்கு தான். அப்படின்னா ஆண்டவரே என்னை மன்னியும். நான் பாவின்னு ஒத்துக்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வசனம். அப்ப என்னதான் பரிகாரம்? நம்முடைய பாவங்களை நாம் சொல்லுங்க என்ன பண்ணா? பின்னாடி சேர்ல உட்கார்ந்திருக்க சொல்லுங்க என்ன பண்ணா? அறிக்கை இட்டா. இது அறிக்கை இடுகிற நேரம், அறிக்கை இடுகிற இடம். இங்க வந்துட்டு ஆண்டவரிடத்துல அறிக்கை இடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வமே என் மேல் மனமாக ஆண்டவரே தயவாய் இருக்கும். என் அக்கிரமங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், பாவங்களை மன்னியும். உமக்கு விரோதமாய் அநியாயம் செய்தது உண்டால் என்னை மன்னியும் என்று யாரெல்லாம் அறிக்கை இடுகிறார்களோ அவர்களுக்கு தான் என் ஆண்டவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? உண்மை உள்ள தேவனாய், நீதி உள்ள தேவனாய் அவர் அல்லேலூயா உங்களை சந்தித்து அவர் வெளிப்படுவார். இந்த வசனத்தின் பிரகாரமான அறிக்கையிட ஆரம்பிச்சேன். அறிக்கையிட இட என் கண்களில் தண்ணி வர ஆரம்பித்தது. அழுதேன். பக்கத்துல இருந்து என் நண்பர்கள் கேட்டாங்க, ஜான் ஏன் அழுகிற? நான் சொன்னேன், என்ன தொந்தரவு பண்ணாத. நானும் தேவனும், நானும் பரலோகமும், நானும் தேவ பிரசன்னமும், நானும் தேவ சமூகமும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல மலையே உருகுனா கர்த்தர் உங்களை என்னைய உருக வைக்க மாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. உருகி அழுக ஆரம்பித்த ஒரு தேவ வல்லமை சடுதியில் மேல் வந்தது. ஒரு தேவ பிரசன்னம் சடுதியில் மேல் வளர்ந்தது. ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை ஆட்கொண்டது. நடந்தது என்ன? பழையவன ஒளிந்தன. 2 கொரிந்தியர் 5:17. பழையவன ஒளிந்தன எல்லாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அந்த அதிகாரம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை போட்டா நல்லா இருக்கும். சுதந்திரம் அளித்திருக்கிறார், ஸ்லாக்கியம் அளித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே திருநெல்வேலியில, இதே பாளையங்கோட்டையில எத்தனையோ ஜனம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்குறித்தாருன்னா அவர் தான் நல்லவர். உங்களை முன்குறித்து அழைத்து சபையில கொண்டு வந்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார்னா உங்கள் மேல அந்த வெளிச்சம் உத்திருக்கிறது, உங்கள் மேல அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல ஒருவேளை நீங்க கோயிலை தேடி, கோபுரத்தை தேடி, ஹல்லேலூயா மலையை தேடி ஓடி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, யோவான் 1:9, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இயேசுடைய வெளிச்சம், இயேசுடைய ஒளி நம்மேல் உதித்த மாத்திரத்துல நம் புத்தி தெளிந்தது, இருதயம் தெளிந்தது. ஹல்லேலூயா. நீங்களே நானும் அப்பா ஒரு காலத்துல கோயிலை தேடி ஓடின, இப்பதான் எனக்கு புரியுது அந்த கோயில் நான் தான், அந்த கோயில் நான் தான். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்கிற வெளிச்சம் உதித்தது. இந்த
தேவாலயத்துல என் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. கோயிலை தேடி ஓடின உங்களைய என்னைய அவருடைய ஆலயமா மாத்திட்டார். எவ்வளோ ஒரு நல்ல சாக்கியம் பாருங்க. கோயிலை தேடி ஓடின உங்களை என்ன, மலையை தேடி ஓடின உங்களை என்ன அவருடைய தேவாலயமா மாத்தின ஒரு தெய்வம். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி. நீங்க தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த ஆலயத்தில் அவர் குடியிருக்க விரும்புகிறார். அந்த ஆலயத்தில் ஹல்லேலூயா அவருடைய சமாதானத்தை வைக்க விரும்புகிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா அரண்மனைக்குள்ளே சுகமும். இத்தனை வருஷம் 1996 ஆகஸ்ட் 15 மத்தியானம் 1:30 மணி அளவில் ஆண்டவனை சந்தித்தார். 2006 ஊழியத்திற்கு அர்ப்பணித்த நாள். 2025 - 2006 18 ஆண்டுகளை முடித்து 19ஆவதுல காலடி எடுத்து வைக்கிறோம். தைரியமாய் சொல்ல முடியும், அவர் எங்களை சந்தித்து ஊழியத்தில் மேன்மைப்படுத்துகிறார். அவர் சந்திக்கிற போது நம்முடைய வாழ்க்கைகள் மாறுகிறது. அவர் நம்மை சந்திக்கிற போது நம் மூலமா அன்னையருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த சபையை உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்திட்டோம். நீங்க சொன்ன அந்த ஜீவ குழுகளில் அல்லேலூயா அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து தேவனை சந்திக்கிற அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிற போது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியான ஒரு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் அவர்கள் மேல வெளிப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. கரத்தை உயர்த்துங்க, கரத்தை உயர்த்துங்க. நம்மை சந்தித்த ஆண்டவர் நம் குடும்பங்களை சந்திக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? பல லட்சங்கள் போட்டு இந்த சபையை ஹல்லேலூயா நீங்க கட்டி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை இல்ல, 2 ஆராதனை, 2 ஆராதனை இல்ல, 3 ஆராதனை. மேல இருக்கிற ஹால்ல டிவி வைக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. தொலைநோக்கு பார்வையோடு பாருங்க, தரிசன பார்வையோடு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துல என் தேவன் ஹல்லேலூயா சந்திக்க வேண்டிய ஜனங்கள் அநேகம் உண்டு. உங்க குடும்பத்துல உண்டு, உங்க குடும்பத்துல உண்டு, உங்களுடைய சொந்தங்கள் உண்டு, உங்களுடைய பந்தங்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. ஹல்லேலூயா. உங்களோடு கூட வேலை செய்கிற நபர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கட்டும். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் தொடட்டும். அவர்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. சோதரர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒரு நல்ல தெய்வத்தை எவ்வளவா ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஜெபமா. ஆண்டவரே, எங்களை சந்தித்தவர் எங்கள் குடும்பங்களை சந்தியும். எங்களை சந்தித்தவர் எங்களுடைய உறவினர்களை சந்தியும். எங்களை சந்தித்தவர் உங்களுடைய நண்பர்களை சந்தியும். எங்களை சந்தித்தவர் எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களை சந்தியும். அல்லேலூயா. கரத்தை உயர்த்துங்க, கரத்தை உயர்த்தி இந்த ஜெபத்தை செய்யுங்க, இந்த ஜெபத்தை செய்யுங்க. அவர் சந்திக்கிற போது மாற்றங்கள் உண்டாகும். என் தெய்வம் இங்க ஆராதனையில உட்கார்ந்து அந்த நபருடைய பெயரை சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து அவருடைய பெயர்களை சொல்லுங்க. பெயர்களை சொல்லும் போது தூரத்திற்கு மாத்திரமல்ல, அவர் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் அவர்களை தொடுவார், அவர் சந்திப்பார், அவர்களை ஆறுதல் படுத்துவார், அவர்களை சுகமாக்குவார், அவர்களுக்குள்ள ரட்சிப்பை கொடுப்பார், சபைக்கு அழைத்து வருவார். விரும்புறவங்க கையை தட்டி இதெல்லாம் நடக்கட்டும். நம்முடைய ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவர். ஒரு 5 குறிப்பை நான் சொல்லி ஜெபிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவதாக, இயேசு உங்களை என்னையும் சந்திக்கிற போது நம் வாழ்க்கையில் உண்டாகிற விளைவு, ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறார். முதலாவது, அவர் உங்களை என்னையும் சந்தித்தா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். 2வது, அதிசயம் நிகழும். சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன இப்பதான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நிகழும். இப்ப நாம பார்த்தோம்ல, ஒரு விதவைக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவளுடைய ஒரே மகன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னோடு கூட சேர்ந்து வாங்க. ஒரே மகன். சொல்லுங்க, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. ஒரே மகன். சேர்ல உட்கார்ந்துருக்க பார்த்து சொல்லுங்க, ஒரே மகன். தூங்கினா கொஞ்சம் ஆட்டி விட்டு சொல்லுங்க, ஒரே மகன். இந்த தாய்க்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் மகன் தான். இந்த கால நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கை எது வேணா இருக்கலாம். ஒருவேளை உங்க நம்பிக்கை கெட்டு போயிருக்கலாம், நம்பிக்கை அற்ற சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம். இயேசு உங்களை சந்தித்தா உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழும். இந்த தாய்க்கு நடந்தது.
ஒரே மகனா இருந்தான், அவளோ விதவையா இருந்தாள். இப்ப அந்த மகனை, இறந்த மகனை அவள் அடக்கமனமடியாய் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்போ ஆண்டவர் அந்த மகளை பார்த்து மனதுருகி, இன்னைக்கு சிட்டி ஐபிஎஸ் சபை திருநெல்வேலி, ஹல்லேலூயா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சபையை பார்த்து சொல்றார், உங்கள் மேலே நான் மனதுருகிற தெய்வமாய் வந்திருக்கிறேன், நான் உங்க மேலே தயவுள்ளவர் தெய்வமாய் வந்திருக்கிறேன். இந்த வசனம் யாருக்கோ இல்ல, கை தட்டுற உங்களுக்குன்னு நம்பி தட்டுங்க, நம்பி தட்டுங்க. உங்களை பார்த்து தான் சொல்றார், கர்த்தர் சபையை பார்த்து மனதுருகி. உங்களை பார்த்து நீங்க சொல்றாரு, அழாதே அழாதே, நான் உன்னை சந்திக்க போறேன், உன் கண்ணீரை துடைக்க போறேன். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் அப்படின்னா கண்ணீர் இல்லாத அனுபவம் இல்லையா? இருக்குதான் செய்யும், இருக்குதான் செய்யும். ஜனவரி மாதத்துல என்னுடைய வாழ்க்கை நடந்த 3 நிகழ்வை நான் சொல்றேன். ஜனவரி 8 என் தகப்பன் இறந்தார். ஜனவரி 29 ஹேனாவுடைய அப்பா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டார். ஜனவரி 30 என்னுடைய கார் ஒரு லாரினால பலத்த விதமாய் மோதப்பட்டது. அப்படின்னா போராட்டம் இல்லாம இல்ல. அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அவர் யெகோவா நிசியாய் வெளிப்படுகிறார். பலவீனம் இல்லாம இல்ல, ஹாஸ்பிட்டல் போகாம இல்ல. அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அவர் யெகோவா ராஃபாவாய் வெளிப்படுவார். சமாதான குலைச்சல் இல்லாம இல்ல, வீட்டுல சண்டையே இல்லாம இல்ல. ஐயோ வீட்டுக்கு வந்தா சமாதானமே இல்லை என்கிற அந்த வாய் சொல் இல்லாம இல்ல. அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கும் எனக்கும் யெகோவா ஷாலோமாய் வெளிப்படுவார். உதவியற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற எபினேசராய் வெளிப்படுவார். எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சது, நம்மாவை போல எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சது, நான் அடக்கம் பண்ணதான் போறேன்னு நீங்க இருந்தா அவர் உங்களுக்கும் எனக்கும் யெகோவா ஈராய். ஆமென் சொல்லுங்க. உபத்திரம் இல்லாம இல்ல, பாடுகள் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனாலும் நீங்களும் நானும் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவரை பலப்படுத்தும்படியாய் கேட்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 30 நாள் ஜனவரி முழுவதும் இந்த அப்பா இறந்த விஷயம், இவங்க அப்பா காரு ஒரு பக்கம், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ரெஸ்டோர் அஸ், தமிழ்ல சொல்றேன், என்ன மீட்டெடுங்க 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 மீட்டெடுங்க. ஹல்லேலூயா சோதரம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன பிஸியா வைங்க, பிஸியா வைங்க, ஊழியத்துல பிஸியா வைங்க. ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் அநேகரை விடுதலையாக்கக்கூடிய ஹல்லேலூயா வல்லமையை தாங்க, வல்லமையை தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா எங்களை ரெஸ்டோர் பண்ணார், கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார், கர்த்தர் எங்களை ஹல்லேலூயா மறுசீரமைப்புக்கு நேராய் கொண்டு வந்தார். நடந்தது என்ன? ஹல்லேலூயா ஊழியங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அம்மாக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் அழகா பேசுறார். கர்த்தர் சபையை பார்த்து சபையின் மேல் மனதுருகி மனதுருகி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் மேல இறக்கப்பட யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். மனுஷன் யார் தெரியுமா? கடின நெஞ்சுள்ளவன். ஹல்லேலூயா. என் தெய்வம் இரக்கமுள்ளவர். எத்தனை பேர் அந்த இரக்கத்தை உணர முடியுது? கரத்தை உயர்த்துங்க. இரக்கமுள்ள தெய்வம் அவர். பக்கத்துல வந்து அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்தே சொல்றாரு, அழாத அழாத. எது உங்களை அழுக வைக்கிறது, எது உங்களை அழுகைக்கு நேராய் கொண்டு போகிறது, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஹல்லேலூயா ரெஸ்டோர் பண்ணுவார். அவர் உங்களை சந்திக்கிற போது உங்களுக்கு அற்புதம் நிகழும். அவர் உங்களை தொடுகிற போது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது, இந்த வார்த்தை உங்களை சிந்தையில இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. The Spirit of God ஹல்லேலூயா என்கவுண்டர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்கவுண்டர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வருகிற போது நீங்கள் என்னடைந்து பலனடைந்து. வசனம் போடுமா? என்ன நடக்குது? முதலாவது மனதுருகினார், இரண்டாவது அழாதே. பக்கத்துல மூணாவது காரியம், கிட்ட வராரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அருகில இயேசு வரான்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனையோ பேர் நம்ம அருகில வந்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு உங்கள் அருகில ஒருவர் வரட்டும், அவர் உங்களை தொடட்டும், அவர் உங்களை சந்திக்கட்டும். அல்லேலூயா. அவர் உங்களை தொடட்டும், அவர் உங்களை தொடட்டும், அவர் உங்களை தொடட்டும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஒரு டிட்டு கொடுங்க. அல்லேலூயா. அவர் உங்களை தொடட்டும், அவர் உங்களை சந்திக்கட்டும். என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது தெரியுமா? அல்லேலூயா. சோதரம், நீங்க தான் படிக்கணும். சொல்லுங்க, பாடையை ஆண்டவர் உங்களை தொடட்டும், உங்களுடைய சூழ்நிலையை தொடட்டும், உங்களுடைய கவலையான அனுபவத்தை தொடட்டும். மரித்த நிலைமையில அல்லேலூயா நம்பிக்கையற்று வந்திருக்கிற உங்களுடைய நிலைமையை கர்த்தர் தொடட்டும். 2 மாதத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் போயிருந்தேன். ஆராதனை முடிச்சு வெளியே வந்தேன். ஒரு அண்ணன் சொன்னாரு, பாஸ்டர் நான் திருப்பூரை சேர்ந்தவன், நான் குட்டியான வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த வண்டி ஓடவே மாட்டேங்குது, நின்றுகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், இட் இஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் லா. வியாபாரம் ஓடணும், வியாபாரம் தலைக்கணும், வருமானங்கள் வரணும். யாராவது ஆமென் சொல்லுன்னு பார்த்தேன். ஓடலைனா அது தேவ திட்டத்திற்கும் நியதிக்கும் புறம்பானது. என் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 128:2, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பா, இந்த வார்த்தையை கேட்டு 2 பேர் 3 பேர் கை தட்டுறாங்களப்பா, அவங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சொன்ன அவரை பார்த்து, பிரதர் கையை வைக்க போறேன், உங்க வண்டி மேல நான் கையை வைக்க போறேன். நீதிமொழிகள் 10:4 சொல்லுது, சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை சேர்க்குமா. ராமன் சொல்லுங்க, ஒருவேளை நீங்க வியாபாரம் செய்யறவரா இருக்கலாம், ஒருவேளை உழைக்கிறவரா இருக்கலாம், ஒருவேளை டாக்ஸி ஓட்டுறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கார் ஓட்டுறவங்களா இருக்கலாம். இயேசு அருகில வந்து உன்னை தொழுகிற போது, உன்னை சந்திக்கிற போது உன்னுடைய நிலைமை மாறும். இயேசுவின் நாமத்தில் இவருடைய தொழிலுக்கு விரோதமாய், இவருடைய பிசினஸுக்கு விரோதமாய், இவரை ஹalleluya போராட்டத்துக்கு நேராய் தள்ளுகிற எல்லா அலங்குகளை இயேசுவின் நாமத்தில், பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எதை கட்டாமல் இருக்கிறீர்களோ அது பரலோகத்தில். ராமன் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை சந்திக்கட்டும், தேவன் உங்களை சந்திக்கட்டும். அவர் உங்களை சந்தித்தா அற்புதம். தமிழ்ல நல்லா இல்ல, இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, மிராக்கிள். இனிமேல் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேர் வைங்க, மிராக்கிள், ஒண்டர்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஒண்டர். எப்படி ஒண்டர்? இப்ப என்ன நடக்குது அங்க? அதை சுமந்தவர்கள் படிங்க, பாடைய சுமக்க 4 பேர் வேணும். இப்போ இவரை குறித்து ஒருவேளை இவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் யார்? அற்புதங்களை எரிகோவிலே செய்தவர். இவர் யார்? பெத்தானியாவிலே லாசருவை உயிரோடு எழுப்பினவர். இவர் யார்? கப்பர்நகூமிலே 100க்கு அதிபதியை ஹalleluya சொத்தமாக்கினவர். இவர் யார்? காலையில குருடனுக்கு பார்வை கொடுத்தவர். ஓ, எப்படிதான் உட்கார்ந்திருக்கீன்னு தெரியல, கையை தட்டி இவர் யார்? செவிடனுக்கு. எப்படி பார்க்கிறேன்? சுமந்தவர்கள் நின்றார்கள். இவங்க 4 பேரும் பேசியிருப்பாங்க, டே மாப்பிள்ள இன்னைக்கு வேலையும் போச்சு, கூலியும் போச்சு. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வேலையும் போச்சு. சொல்லுங்க, வேலையும் போச்சு, கூலியும் போச்சு. யார் வந்துட்டா? அற்புதர் வந்துட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு இனி வருமானம் தேவையில்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கு டோக்கன் தேவையில்லை, நீ டாக்டர் ஃபீஸ் இல்ல. நம்பிக்கையோடு தட்டுங்க. சடுதியில் ஒரு வல்லமை உன் சரீரத்தில், சடுதியில் ஒரு வல்லமை. அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, இனி நமக்கு என்ன இல்ல. சொன்ன இப்பதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? வேலை இல்ல, கூலியும் இல்ல. மாப்பிள்ள வந்த வழியா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்? செத்து போன உயிரோடு வீட்டுக்கு போக போறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் அற்புதம். மனுஷனுடைய பார்வையில முடியாதது, ஆனால் தேவனுடைய பார்வையில அது சாத்தியம். தேவனுடைய பார்வையில அது சாத்தியம். உங்க வாழ்க்கையில எது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது? இன்னைக்கு தேவன் உன்னை இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது உன்னை சந்திப்பார், தொடுவார். 2011 பெங்களூர் நடந்த ஒரு கூட்டத்தில் முதுகு வலிகளால கஷ்டப்பட்டேன்.
ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ இந்த வழி எனக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுத்துது. அங்க முன்னாடி நான் பேசிக்கொண்டு சொன்னார், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தை வேண்டல் செய்யுங்க, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அங்க வைங்கன்னார் கையை. நான் கையை வைத்தேன். அவர் ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணிட்டே வந்தாரு. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்த போது வசனம் சொல்லுகிறது சடுதியில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே சடுதியில் ஒரு வல்லமை என் மேல வந்தது. முதுகுல இருந்த வலி எங்க போனதுன்னே தெரியல. 2011 2025 பல லட்சம் கிலோமீட்டர் போயாச்சு. அவர் தந்த அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். அவருடைய அவர் தந்த நன்மைகளை நீங்கள் நானும் அனுபவிக்கிறோம். அதனாலதான் அவருக்கு பேரு அற்புதர். ஏசாயா 9:6 அவருக்கு பேரு அதிசயமானவர். இன்னொருத்துல மனாவாவுக்கு வெளிப்பட்ட நாமம் நியாயாதிபதிகள் 13:18 சொல்லுது. ஹல்லேலூயா, என்ன நாமம் என்று அவன் கேட்கிறான். அதற்கு தேவதூதன் சொல்லுகிறான், அந்த நாமத்திற்கு பேரு நியாயாதிபதிகள் 13:18. ஹல்லேலூயா, அதிசயம். சொல்லுங்க. நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அதிசயம். Hi Shri, what is the meaning of wonder? நீ கேட்டு பாருங்க, உங்க போன் உங்களுக்கு சொல்லும். பிரமிக்கத்தக்க செயல். பக்கத்துல பார்த்து இப்படி 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 காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து பயந்த மாதிரி இல்ல, ஆச்சரியமா பிரமிக்க. எரேமியா 33:3 இரண்டாவது பகுதி சொல்லுது, அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அதனாலதான் அவருக்கு பேரு அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்க வந்த ஆண்டவர் அற்புதர் மாத்திரமல்ல, அதிசயமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், மனுஷுடைய கண்களுக்கு அது வியப்பா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். மனோவுக்கு செய்தார், சகரியாவுக்கு செய்தார், அன்னாளுக்கு செய்தார், உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அது அநேருக்கு அதிசயமா இருக்கும், அநேருக்கு அதிசயமா இருக்கும். உங்களுக்கு வருகிற லாபங்கள் மற்றவங்களுக்கு வராது, அதுதான் அதிசயம். மற்றவங்க கட்டாத வீட்டை நீங்க கட்டுவீங்க, அதுதான் அதிசயம். மற்றவங்க வாங்காத லேண்ட நீங்க வாங்குவீங்க, அதுதான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் என்ன சந்திக்கணும்னு விரும்புறீங்க? கையை உயர்த்திருங்க. பிரசங்கம் முடிஞ்செல்லாம் அர்ப்பணிப்பு இல்லை, இப்பயே அர்ப்பணி. 2 கையை தூக்கிடுங்க. நான் முன்னையே சொல்லிட்டேன், நல்லா கை இருக்கும்போது தூக்கிடுங்க. கையை உயர்த்துங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு அதிசயம் நடக்கட்டும் இன்னைக்கு. இப்ப கையை தூக்கி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் தொழில, வியாபாரத்துல, டிராவல்ஸ்ல, ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய படிப்புல, அவருடைய எதிர்காலத்துல, அவருடைய குண அதிசயத்துல, அவருடைய ஹல்லேலூயா பழக்க வழக்கங்களில ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆண்டவரே எங்களை சந்திங்க, எங்களுக்கு அற்புதம் வேணும். இரண்டாவது, அவர் உங்களை என்னையும் சந்தித்தார், நம் துக்கம் மாறும், துக்கம் மாறும். யோவான் 16:20 சொல்லுது, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் என்னவாய் மாற்றுவாரா? சொல்லுங்க அந்த வார்த்தைய கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். எப்படி? சந்தோஷமா. ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது அப்படின்னா, துக்கம் இல்லாத வாழ்க்கை இல்லையா? இருக்குதான் செய்யும். துக்கமில்லாத யாபேஷ் என்றால் துக்கத்தின் மகன், சஞ்சலம், பாடு. ஆனா இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பித்தான். ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் துக்கத்தை இந்த நேரத்தில் அவர் உங்களை சந்திக்கிற போது உங்கள் துக்கம் என்னவாய் மாறட்டும், சந்தோஷமாய். 1 சாமுவேல் 1:10-17. ஹல்லேலூயா. துக்கத்தோடு வந்த உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்புகிறோம். சமாதானத்தோட போங்க, சமாதானத்தோட போங்க. நீங்கள் தேவனை தேடி வந்து சொன்ன விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் பரலோகம் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் கேட்டிருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க, ஆகையால் சமாதானமா போக போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷாலோம். பக்கத்துல பிடிச்சு கையை பிடிச்சு சொல்லுங்க, ஷாலோம், சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருதயத்தை பாரப்படுத்துது. நான் ஜோமணி பார்க்கிறேன்,
இந்த பாரம் என்னை விட்டு நீங்கமான்னு உள்ள அழுத்திக்கிட்டே இருக்கு. தூங்கினா தூக்க வரல, அந்த பிரச்சனை தான் வருது. ஏதாவது பண்ணணும் நினைச்சா அந்த பிரச்சனை தான் வருது. ஆண்டவரே, நான் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு கார் என்னுடைய காரை ஓவர்டேக் பண்ணுது. அந்த கார்ல அந்த வசனம் போடப்பட்டிருக்கு, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்ப ஆண்டவரோட கூட பேச ஆரம்பிச்சார். உன்னுடைய பிரச்சனைக்கு இதுதான் பதில். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஜெபித்த உன்னுடைய ஜெபத்தின்படி, நீ தேவனிடத்தில் ஜெபத்தை கேட்கிற இடத்துல நீ சொன்ன உன்னுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எப்படி இரு? சமாதானமாயிரு, சமாதானமாயிரு. சமாதானமா தங்க பண்ணுவார், சமாதானமாய் ஜீவனம் பண்ண உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை படிச்சு முடிச்ச உடனே அந்த பிரச்சனை என்னை விட்டு விலகிறதை நான் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பிரச்சனைகள் உள்ள இருக்கதான் செய்யும், ஆனா அதுக்கு மருந்து ஹல்லேலூயா வசனம், அதுக்கு மருந்து தேவ பிரசன்னம், அதுக்கு மருந்து ஜெபம், அதுக்கு மருந்து இதயத்தை ஊற்றுகிறது, அதுக்கு மருந்து தேவனை சார்ந்து கொள்வது. மூன்றாவது, அவர் உங்களை சந்தித்தா உங்க கவலை மாறும். என்ன மாறும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை சொல்லுங்க, அவர் கவலைகளை அவர் மேல், இங்க பாருங்க நல்லா இருக்கு டிவில, அவர் மேல், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் மேல். வந்த வண்ணம் இல்ல, இங்க வந்துட்டு இறக்கி வச்சுட்டு போக போறோம். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அதனாலதான் அவருக்கு பேரு யெகோவா ஈரே. ஒரு நாள் இப்படி வச்சுக்கலாமே, கேடிசி நகர்ல இருந்து ஒரு டெம்போ வந்துகிட்டு இருக்கு, பிக்கப் குட்டியான வண்டி. ஒரு அம்மா தலையில ஒரு கீரை காய்கறி கூடைய வச்சுக்கிட்டு நடந்து வந்து கொண்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு அண்ணன் பார்த்தாரு. இந்த அம்மா வயதான காலத்தில் கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம், நாம உதவி செய்வேன்னு சொல்லி இந்த அம்மாவை வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. அவர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எங்கே இறங்கணும்? நம்ம சொல்கிறேன், பாளை மார்க்கெட்டில் இறங்கணும். வண்டி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு கண்ணாடியை பார்க்குறாரு. அந்த அம்மா தலையில் வச்சுட்டு அந்த பாரத்தை இறக்காம வண்டியில் உட்காந்தும் அந்த பாரத்தை தலையில், கதை கேட்டால் சொல்லுங்க, பின்னாடியா வாங்க, தலையில். உடனே அவர் வண்டியை நிறுத்தி கண்ணாடியை ஜன்னலை திறந்து சொன்னாரா, அம்மா நீங்க வயதான காலத்துல சுமையை சுமந்து கொண்டு வர்றதுனால தான் உங்க மேல நான் இறக்கப்பட்டு என் வண்டியில ஏத்திக்கிட்டேன். உங்களை மட்டும் நான் வண்டியில ஏத்திக்கொள்ளலை, உங்கள் மேல் இருந்த அந்த சுமையையும் உங்கள் மேல் இருந்த அந்த பாரத்தையும் நான் என் வண்டியில ஏத்திருக்கிறேன். ஆகையால் உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. இதேதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. தமிழ்ல காட்டிலும் இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. Rest, I will give you the rest. எத்தனை பேருக்கு ரெஸ்ட் வேணும்? இளைப்பாறுதல், ரெஸ்ட். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, Lord heal my soul. சிலருக்கு ஆத்துமாவல இளைப்பாறுதல் இல்ல, கலங்குது ஆத்துமா. அகத்தின் அழகு யாருக்கும் ஆண்டவர் பேசல, உங்களுக்கு தான் பேசுறாரு. ராமன் சொல்லுங்க. இதை உணர்ந்துதான் யோவான் காய்வுக்கு எழுதுகிறார். 3 யோவான் 2. பிரியமானவனே பிரியமானவளே சொல்லுங்க, பக்கத்துல வாழ்த்தி சொல்லுங்க, பிரியமானவனே பிரியமானவளே. பின்னாடி சேர்ல உட்கார்ந்துருங்க, என்ன செய்வோம் இல்ல. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் 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 வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து, கையை தட்டி சொல்லுங்க, வாழ்ந்து வாழ்ந்து. உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போறேன், வாழ்க வளமுடன். அசோகனை கை தூக்கி சொன்னார், ஆனா உங்களுக்கு தான் வாழ்க வளமுடன். நீங்கள் நான் சொல்லல, அதனால உலகத்தான் பயன்படுத்துறான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, கையை தட்டி சொல்லுங்க, வாழ்ந்து 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 வாழ்ந்து. அவர் நம்மை விசாரிக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசாரிக்கிறவர். பாரத்தோடு வந்தீங்களா, இங்க இறக்கி வச்சு போங்க.
இங்க இறக்கி வச்சு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கட்டும்? ரெஸ்ட். ரெஸ்ட். என்ன அமைதியா இருக்கீங்க? ரெஸ்ட் இன் பீஸ் இல்ல, ரெஸ்ட் அப்படின்னா ஒரு நிம்மதியான ஒரு ஜீவனம். நிம்மதியான ஒரு ஜீவனம். நான்காவது 3 சொன்னேன். இயேசு உங்களை சந்தித்தா அற்புதம் நடக்கும். அப்புறம் நடக்கும் அதிசயம். அதிசயம் என்ன? பிரமிக்கத்தக்க செயல், அதிசயப்படுகிற ஹல்லேலூயா செயல். உலகத்துல மொத்தம் 7 அதிசயம். அதுல ஒரு அதிசயம் இந்தியாவிலே தாஜ்மஹால். எத்தனை பேர் தாஜ்மஹாலை பார்த்திருக்கீங்க? தாஜ்மஹாலை பார்த்திருக்கீங்களா? ஓ சூப்பர், அவர் பார்த்திருக்காரு. 2 3 ஐயா போட்டோல பார்த்திருக்கிறாரு. நாங்க டிவியில பார்த்திருக்கிறோம். 1500 2000 ஆண்டுகள் ஆயும் அந்த கட்டடம் அவ்வளவு உறுதியா இருக்கு. மனுஷன் கட்டின அந்த கைவேலையே அவ்வளோ அதிசயமான ஒரு நிகழ்வை உண்டு பண்ணும் என்றால், தேவனால் தேவனுடைய சுவாசத்தையும் அல்லேலூயா சாயலாக ரூபமாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அதிசயம். 2வது துக்கம் என்னவா மாறட்டும்? சந்தோஷமா. 3வது கவலை மாறட்டும். 4வது அவர் உங்களை சந்தித்தா உங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும். சுகம். நிறைய வசனம் சொல்ல போறேன், வாசிக்க நேரம் இல்ல. எரேமியா 33:6, எரேமியா 30:17, சங்கீதம் 107:20, மார்க் 6:56. இதெல்லாம் வீட்டில் போய் வாட்சி பாருங்க. அவர் உங்களுக்கு மனக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தருகிற ஆண்டவர். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் சௌக்கியமா இருக்கணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. யாரை நம்பி நாம ஹாஸ்பிட்டலுக்கு போறோமோ அந்த டாக்டர் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஐ ட்ரீட் காட். படிச்சிருக்கீங்களா யாராவது ஹாஸ்பிட்டல்ல? ஐ ட்ரீட் காட் ஹீல்ஸ். தமிழ்ல சொல்றேன், நாங்கள் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறோம், குணப்படுத்துகிறது கடவுள். கடவுள் ஐயா, அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, JESUS. ஜீசஸ் சொல்லி கையை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நீங்கள் நானும் யாரையாவது சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு நீங்களான ஜெபம் பண்ணும் போது இப்படி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே துரிதமான சுகத்தை தாரும். இங்கிலீஷ்ல சொல்றேன், ஸ்பீட் ரிகவரி. ஆமென் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் அநேகரை விடுதலையாக்க போறார். காலையில ஒரு ஆராதனை பேசிட்டு தான் வரேன். ஹல்லேலூயா. பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கின ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா அலட்சியோட வந்தேன். கர்த்தர் உங்களை சந்திக்கிற போது உங்களுக்கு சுகம் நடக்குன்னு சொன்னீங்க. அந்த சுகத்தை ஆண்டவர் எனக்கு தந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவர் இங்க இருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், உணருங்க, அனுபவிங்க. அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். கையை தட்டுங்க. உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களுடைய பலவீனம் என்ன? ஒத்த தலைவலி, மைக்ரேன் மறையது. பாத எரிச்சல் மறைகிறது. ஹல்லேலூயா. முதுகு வலி மறைகிறது. கையை தட்டி வாங்குங்க. ஹல்லேலூயா. முழங்கால் வலி மறையது. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். 5வது சொல்லி முடிக்கிறேன். அவர் உங்களை சந்தித்தா உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு. சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இப்ப உங்க வீட்டுல உங்களை ஆண்டவர் முன் குறித்துட்டார். இப்ப உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் தொட போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை சந்திக்க போகிறார். திருச்செந்தூர்ல, வேலூர்ல, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை பிடிப்பார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனத்தை கர்த்தர் சந்திப்பார். அவர் சந்தித்தா அற்புதம். அவர்களுக்கு ஒரு அற்புதம் வேணும். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே முழங்கால் படி போட போறோம். ஒப்பு கொடுத்துட்டு ஃபைனலா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த கேட்ட செய்திக்கு நீங்களும் நானும் செவி சாய்க்கிறவர்களாய் கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க.
நேர் முழங்கல்ல நிக்க முடியுங்க, நேர் முழங்கால நில்லுங்க. ஒருவேளை நிக்க முடியாதவங்க எந்திரிச்சு நின்னுக்கலாம். ஆனா எல்லாரும் எழுதி நிக்க வேண்டாம். முழங்கால் படியிட்டு நல்ல கையை கூப்பி முழங்கால் படி போட முடியாதவங்க எந்திரிச்சு நில்லுங்க. கண்களை மூடிடுங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. இப்ப ஏதோ ஒன்று நடக்க போகுது. நம்புங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏதோ ஒன்று நடக்க போகுது. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை பயபக்தியா புளு ஷர்ட் கண்ணை மூடிரு, கண்ணை மூடிரு, கண்ணை மூடிரு. யாரையும் பார்க்காதீங்க. என் ஆண்டவர் உங்களோடு கூட என்கவுண்டர் பண்ணுகிற நேரம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை சந்திக்கிற நேரம். உங்களை சந்திக்கிற நேரம், சந்திக்கிற நேரம், சந்திக்கிற நேரம், சந்திக்கிற நேரம், சந்திக்கிற நேரம். நல்ல வாய்களை தரங்க. ஹல்லேலூயா, ரிலீஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இங்க வியாபித்து வந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை இங்க வியாபித்து வந்திருக்கிறது. எங்களால உணர முடியுதுன்னா உங்களாலேயே உணர முடியும். எங்களால உணர முடியுதுன்னா எங்களால அனுபவிக்க முடியுதுன்னா உங்களாலேயே அனுபவிக்க முடியும். நல்ல வாயை தரங்க. சார், உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கேட்கணும். அம்மா, உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கேட்கணும். சிஸ்டர், உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கேட்கணும். ஆண்டவர் சொன்னது எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப கேட்கிற நேரம். சத்தம் பத்தலையே, சத்தம் பத்தலையே. பன்னீர்செல்வண்ணே, நல்ல கொஞ்சம் வாயை தரங்க. ஹல்லேலூயா, நல்ல வாயை தரங்க, வாயை தரங்க. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. ஞானத்தை கேளு, அறிவை கேளு, விவேகம். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவ மகிமை, தேவ மகிமை. ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இறங்கி இருக்கிறவர் தேவ மகிமைய இங்க நாங்க பார்க்கிறோம். நாங்க இங்க பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். நல்ல வாயை திறந்து பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்கிற ஆண்டவர். அழுகணும்னு போல தோணுச்சுன்னா அழுதுருங்க, அழுதுருங்க. உங்க ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வேண்டும். உங்க ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை தேவை வேண்டும். ஆண்டவர் ஒரு சிலரை உடைக்கிறார், ஒரு சிலரை உடைக்கிறார். சொல்ல போறோம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சந்தோஷம் உண்டாகட்டும், துக்கங்கள் மறையட்டும், கவலைகள் மாறட்டும். கையை தட்டி ஆண்டவரே, கையை தட்டி, சகோதரர்களை கையை தட்டி, வாலிப பிள்ளைகள் ஆவியானவரே
யாரும் அறியாத சொல்லி ஆராதிங்க. நீ வந்த இழந்த நம்பிக்கையெல்லாம் திரும்ப பாடையை தொட்டார். மரித்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே எரியப்பட்ட என்னை சொல்லுங்க. அனுபவித்து ஆதரிக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். Of praise, casting out